இன்று மதிவதனி அக்கா பக்கம் துவாரகா வழிகாட்டலில் நடந்த நிகழ்விலும் தலைவருடைய மனோகரன் அவர்கள் வீரவணக்க நிகழ்விலும் கலந்து கொண்டார். இந்த கார்த்திக் மனோகரனோ அல்லது இவர்களோட இந்த மனோகரன் ஐயாவோ அன்னைய கண்டே தங்கச்சியை கொலை செய்வதற்கான முயற்சி அண்மை காலங்களிலே சதிக்குழுவால் எடுக்கப்பட்டது. அந்த கொலை முயற்சியை பற்றி ஏன் அன்றைய நிகழ்ச்சி வரை நீங்கள் தெரிவிக்கவில்லை? அப்துல்லா அண்ணன் மீது ஒரு கொலை முயற்சி ஒன்று நடைபெற்று அவர் வீட்டுக்குள் புகுந்து தாக்கிய போது இவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார். இறுதியாக தேசிய தலைவர் அவர்கள் தன்னுடைய மனைவியை சுட்டுக் கொன்றார் என்றே தலைப்பு போட்டு அந்த செவ்வி வெடிவாங்க. உண்மையிலேயே தங்கச்சியை பாதுகாக்க வேண்டும் என்றதுக்காகவே பலர் தங்களை அர்ப்பணித்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். 15 வருடமாக தேசிய தலைவர் அவர்கள் சும்மா இருக்கவில்லை. அதாவது நான் சொல்ல வரவில்லை, அறகலியவ செய்தது அன்னை என்று நான் சொல்ல வரேன். உங்கள் மீது அல்லது இந்த செயல்பாடுகள் மீது இப்பொழுது தங்கை துவாரகாவோடு பயணிப்பவர்கள் எல்லோரையும் குறை கூறுகிறார்கள். நாங்கள் யாரோடும் சேர்ந்து வேலை செய்ய தயார். இவர்கள் தான் எங்களை ஒதுக்கி விடுகிறார். I stand before you today on behalf of the World Tamil Coordinating Committee, the WTCC. உடனடியாகவே தமிழ் தலைவர் அமைப்புக்கு டிசிசியிலிருந்து முறைப்பாடு கொடுத்து நீங்கள் எப்படி வேலமடைவீர்கள்? இந்த விடயங்களை விடுத்து நாங்கள் பயணிக்கலாம் இல்லையா? கிட்டன்னைக்கும் பாகன்னைக்கும் அன்னைக்கும் வித்தியாசமான அணுகுமுறை. ஒருபுறம் தமிழீழ தேசிய தலைவரின் உதவியின் மனித என்னும் தமிழீழ விடுதலை போராட்ட மரபுகளை தாண்டிய தமிழீழ கோட்பாட்டு சிதைப்பு நடவடிக்கை நான் கையாளுற விதம் இப்படித்தான் இருக்கு. இவர்கள் விருப்பம் என்று சொன்னால் இவர்கள் இந்த குழப்பத்தை உருவாக்க வேண்டும். உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் அடுத்த நகர்வுகள் அப்பட்டமான பொய் செயற்பாட்டை முன்னெடுத்தவர்கள் உதாரணமாக நேசக்கரம் சாந்தி அல்லது சேதுருவம் இவர்கள் அப்பட்டமான பொய்யை பரப்பினார். இவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கூறாமல் என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலக உருண்டையில தமிழனுக்கு என்று ஒரு தனி நாடு இருக்குமென்றால் தன்னுடைய ரத்தத்தை நீராக பாய்ச்சி தன்னுடைய கொலை செய்யப்பட்ட உடல்களை உரமாக புதைத்து கொண்டானே அந்த மண்ணில் தான் அந்த நாடு இருக்கும் என்று நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தமிழனுக்கு என்ன தனியா ஒரு நாடு இருக்கும். ஈழம் என்ற ஏழு தமிழனுக்கு ஒரு நாடு இருக்கும். அன்பு தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய சந்திப்பரங்கத்தில் நாம் சந்தித்து பேசவிருப்பவர் சேரமான் என்று அழைக்கப்படும் கலாநிதி ஸ்ரீஸ்கந்தராசா அவர்கள். வணக்கம் தம்பி சேரமான் அவர்களே. வணக்கம் பிரபானா. வணக்கம் அவர்களே. தற்பொழுது நாம் இருவரும் ஒரு சேர பயணிப்பவர்களாக அல்லது ஒரு கும்பலை சார்ந்தவர்களாக சமூக பரப்பில் எங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் பேசப்படுகிற ஒரு காரணம் இருக்கிறது. அது உங்களுக்கும் நன்றாக தெரியும் என்று நம்புகிறேன். அதற்கு மிக முக்கியமான காரணம் துவாரகா அவர்களுடைய வருகையும் அதனை மக்கள் மத்தியில் எடுத்து சென்ற ஒரே ஒரு காரணம்தான். நீங்கள் உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் அங்கத்தவராகவும் அதனுடைய அரசியல் பிரிவினுடைய செயல்பாட்டாளராகவும் பல விடயங்களை முன்னெடுத்து சென்று வருகிறீர்கள். அதே வேளையில் தங்கை துவாரகா அவர்கள் தேசிய தலைவர் மற்றும் மதிவதனி அக்கா போன்றவர்களுடைய இருப்பு பற்றிய உள்ளக விடயங்களை உங்களுடைய சேரமான் தொலைக்காட்சி மூலம் நீங்கள் வெளிப்படுத்தி வருகிறீர்கள். அதனை தெளிவுபடுத்துகின்ற நோக்கத்துடனேயே இன்று உங்களை சந்திக்கிறேன். முதலாவதாக 18ஆம் தேதி உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர் துவாரகாவின் வழிகாட்டலில் நடாத்திய எழுச்சியும் எழுகையும் நிகழ்ச்சி பற்றி உங்கள் பார்வையை சொல்லுங்களேன். சூரிச் என்ற இடத்திலே தான் அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக ஏற்பாடாகி இருந்தது. ஆனால் அந்த மண்டபத்திற்கு சில நாசகார சக்திகள் துவாரக எதிர்ப்பு சதிக்குழு என்றுதான் நான் அதை குறிப்பிடுவேன். அவர்கள் அந்த மண்டபத்தை அணுகி அங்கே சொல்லியிருக்கின்றார்கள், இந்த மண்டபத்தில் ஒரு சண்டை வரப்போகின்றது, இதில் வருபவர்களுக்கு நாங்கள் பச்சை அடி போட போகிறோம் என்றெல்லாம் சமூக வலைதளங்கள் சொன்னார்கள். நேரவே மண்டபத்தை சொல்லி சண்டை வரப்போகுது. அப்போ மண்டபத்தை சேர்ந்தவர் இது தொடர்பாக அந்த மண்டபத்திலே என்னவென்றால் அந்த சிறுவர்கள் எல்லாம் போகின்ற ஒரு இடம் என்ற வகையில் அவர்கள் அச்சமடைந்து இது ஒரு குழப்பம் இவர்கள் செய்ய போகின்றார்கள் என்று அச்சமடைந்து அந்த மண்டபத்தை இறுதி நேரத்திலே ரத்து செய்து விட்டார்கள். ஆனாலும் அந்த நேரத்திலே எங்களுடைய உலக தமிழ் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளர்கள் அப்துல்லா அன்னையின் பொறுப்பின் கீழ் என்கின்ற எங்களுடைய செயற்பாட்டாளர்கள் உடனடியாகவே விரைந்து செயற்பட்டு இன்னொரு இடத்தில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேர தொலைவில் உள்ள இன்னொரு மண்டபத்தை எடுத்து அந்த மண்டபத்தில் தான்
இந்த நிகழ்வு நடைபெறுது. நிகழ்வை எப்படியாவது குழப்ப வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு தொலைபேசி அழைப்புகள் மூலமாக இது வந்து குறிப்பாக அங்கு சுவிட்சர்லாந்தில் மட்டுமே லண்டனில் கூட இங்கிருந்து கூட நாங்கள் எங்களுடைய செயற்பாளர்கள் சில பேர் புறப்பட்டு சென்றார்கள், விமானத்தில் வாகனத்தில் எல்லாம் வந்தார்கள். பலருக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து, நான் பேரை குறிப்பிட விரும்பவில்லை என்றால் எங்களுக்கு தேவையில்லை, இவர்களை வந்து இனி பெரிதுபடுத்த வேண்டிய தேவையில்லை, இதுக்கு போக வேண்டாம், இது பிழையான இது என்றெல்லாம் பல குழப்பங்களை எல்லாம் செய்தார்கள். அதையும் கடந்து மிகவும் வெற்றிகரமாக எழுச்சிகரமாக எங்களுடைய செயற்பாட்டாளர்கள் மிக நெருங்கிய ஆதரவாளர்கள் கொண்ட ஒரு நிகழ்வாக இது நடைபெற்றிருக்கின்றது. இது அடுத்தடுத்த கட்டங்களாக வெவ்வேறு நிகழ்வுகளாக மக்கள் மத்தியிலே கொண்டு போகிற நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன என்பதை நான் உங்களுக்கு அறிய தர விரும்புகிறேன். அதே விடயம் கார்த்திக்கினுடைய நினைவேந்தல் அல்லது வீர வணக்க நிகழ்வுக்கும் அவருடைய மண்டபத்திற்கும் இதே முறைப்பாடுகள் செய்யப்பட்டு மண்டபம் மாற்றப்பட்டது. அவர் மண்டபத்தை கடைசி நேரம் காலை 10 மணிக்குத்தான் அறிவித்திருந்தார். ஆகவே இது சம நேரத்தில் 2 பக்கங்களில் நடைபெறுகிறது. இப்பொழுது இந்த 2 விடயங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதில் 2 முக்கியமான நிகழ்வுகளாக மக்கள் மத்தியில் பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த வணக்க நிகழ்வுக்கும், அதாவது வீர வணக்க நிகழ்வு என்று அவர் குறிப்பிட்டிருந்தார், அந்த வணக்க நிகழ்வுக்கும் தங்கை துவாரகாவின் வழிகாட்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் தேசிய தலைவருடைய குடும்பத்தினர் மனைவி பக்கம், அதாவது மதிவதனி அக்கா பக்கம் துவாரகா வழிகாட்டலில் நடந்த நிகழ்விலும் தலைவருடைய மனோகரன் அவர்கள் வீரவணக்க நிகழ்விலும் கலந்து கொண்டார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் தம்பி? உண்மையிலேயே நான் இந்த விஷயத்தை கதைக்க கூடாது, ஆனால் கதைத்து தான் ஆக வேண்டும் என்ற வகையில் நான் என்னுடைய கருத்தை உங்களோட பதிவு செய்து கொண்டுள்ளேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். அதாவது அன்னையினுடைய குடும்பம் என்று வரும்போது அன்னையினுடைய சகோதரன் சகோதரிமார் 2 பேர், அதான் அந்த ஒரு பக்க குடும்பம். மற்ற குடும்பம் என்று சொன்னால் மதுவதனி அக்காவினுடைய சகோதரர்கள், சகோதரிகள். அப்போ அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுவதனி அக்காவினுடைய ஒரு சகோதரர் மாவீரன், அவர் ஒரு கேப்டன் ரேங்கில் இயக்கத்தில் வீரச்சாவடைந்தவர். அடுத்தவர் ஸ்ரீஅண்ணா டென்மார்க் லைனுடைய நீண்டகால செயற்பாட்டாளர், நிதி பொறுப்பாளராக இருந்தவர். ஸ்ரீஅண்ணா வந்திருந்தார். அங்கே அருணா பெரியம்மா, அவர் இவர்கள் இருவருமே இவர்கள் பிள்ளைகள் எல்லாம் சமாதான காலத்திலே வன்னிக்கு சென்று அன்னையை சந்தித்து அண்ணன் மதிவதனி அக்காவோட உண்டாகி இருந்து பிள்ளைகளோட நேரத்தை செலவிட்டு நீண்ட காலமாக நின்றுலாம் வந்தவர்கள். ஆனால் மற்ற பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் அப்படி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, ஆனால் அன்னையினுடைய சகோதரர்கள் என்று சொல்லப்படுகின்ற யாருமே சமாதான காலத்தில் போகவில்லை. அன்னையை நீண்ட காலமாக காணாதவர்கள். இந்த கார்த்திக் மனோகரனோ அல்லது இவர்களோட இந்த மனோகரன் ஐயாவோ அன்னையை கண்டே கனகாலம் தொலைபேசியில் கதைத்திருக்கின்றார்கள். உண்மை, அதாவது நெடுகளும் கதைக்கிறது என்று நான் அறியவில்லை. அப்படி நான் அறிந்த அளவில் அப்படி நெடுகளும் கதைக்கவில்லை, கதைத்திருக்கின்றார்கள். கடித பரிமாற்றங்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் இந்த குடும்பம் தான், அதாவது மதிவதனிக்காவுடைய குடும்பத்தினர் தான் மிக நெருக்கமாக அன்னையோடு இருந்திருக்கின்றார்கள். இவர்கள் நெருக்கமாக இருக்கவில்லை. போராட்டத்தோடு கூட இந்த மனோகரன் ஐயா குடும்பம் தங்களை அர்ப்பணிக்கவில்லை. உண்மையில் சொல்ல போனால் போராட்டத்துக்கு விரோதமான செயற்பாடுகள் ஈடுபட்டவர்கள். ஆனால் மாறாக சிறி அண்ணாவோ அல்லாட்டி எங்களுடைய அருணா பெரியம்மாவோ இந்த போராட்டத்துக்கு விசுவாசமாக ஆதரவாக பல செயற்பாடுகளை முன்னெடுத்தவர்கள் என்ற வகையிலே இந்த அன்னையோடு யார் நின்றார்களோ, யார் அன்னைய மதுவதனியக்காவை காப்பாற்றி அவர் பிள்ளைகளை காப்பாற்றி நின்றார்களோ அவர்கள் சுவிட்சர்லாந்துக்கு வந்திருந்தார்கள். உலக தமிழ் ஒருங்கிணைப்பு குழு நிகழ்விற்கு, தங்கச்சி துவாரகாவின் வழிநடத்தல் நடைபெற நிகழ்வுக்கு வந்திருந்தார்கள். மற்ற துவாரகா எதிர்ப்பு சதிக்குழு நடத்திய நிகழ்வுக்கு இந்த கார்த்திக் மனோகரனும் அவருடைய தந்தை மனோகரன் ஐயாவும் சென்றிருந்தார்கள். இப்படித்தான் நான் இதை பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. மே 18 நடைபெற்ற எழுச்சியும் எழுகையும் நிகழ்ச்சியில் இறுதி உரையாக உங்களுடைய சிறப்புரை இடம்பெற்றது. அதில் மிகுந்த ஆவலோடு அந்த நிகழ்ச்சியில் துவாரகா அவர்களுடைய ஒரு பிரசன்னம் இருக்கும், அதாவது நேரடியாக இல்லாவிட்டாலும் கூட வீடியோ மூலமாக நீண்ட இடைவெளிக்கு பின்னர் அவரை பார்க்கலாம், சந்திக்கலாம் என்ற ஆர்வத்தோடு பலர் வந்திருந்தார்கள். பலர் அதற்கான அந்த ஏமாற்றத்தை என்னோடு தனிப்பட்ட முறையில் பகிர்ந்து கொண்டார்கள். நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் அதை உணர்ந்து கொண்டுதான் அதற்கான காரணத்தை நீங்கள் நேரடியாக தெரிவித்தீர்கள். உண்மையிலேயே உங்கள் பலருக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம்.
இன்றைக்கு எங்களுடைய தங்கச்சி தோன்றியிருப்பார் அல்லது தங்கச்சியினுடைய அம்மா வந்திருப்பார் என்றெல்லாம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை எழுந்திருக்கலாம். நிலைமையை நான் உங்களுக்கு சில விடயங்களை கூறுவது என்னுடைய கடமை என்று எண்ணுகின்றேன். அந்த வகையிலே உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, தங்கச்சியை கொலை செய்வதற்கான முயற்சி அண்மை காலங்களிலே சதிக்குழுவால் எடுக்கப்பட்டது. அவரை கொலை செய்வதற்கு எடுத்த முயற்சிகள் அது முறியடிக்கப்பட்டது பலருக்கு தெரியாத விடயம். அதைவிட ஒரு முக்கியமான விடயம், இந்த 18ஆம் தேதி ஒரு தறிகட்ட ஈனர் குழு தங்கச்சிக்கும் அன்னைக்கும் மதுவதனி அக்காவிற்கும் விளக்கேற்றும் ஒரு கொடுஞ்செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அந்த குழுவின் திட்டம் 18ஆம் தேதிக்குள் தங்கச்சியை முடித்து விட்டால் பின்னர் மதுவதனி அக்காவும் பெறமாட்டார், அன்னையும் பெறமாட்டார் என்று நம்பியிருந்தார்கள். அதை முறியடித்து தங்கச்சி மீண்டும் தோன்றுவார். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள், தங்கச்சியும் வருவார். தங்கச்சி சொன்னது போல் ஒரு இந்த நேரம் வருகின்றதோ அந்த நேரத்தில் தங்கச்சியின் அம்மாவும் வருவார், அன்னையும் வரும் நேரத்தில் வருவார். குறிப்பாக ஒரு கொலை முயற்சியில் இருந்து அவர் பாதுகாக்கப்பட்டார் என்று குறிப்பிட்டீர்கள். அந்த கொலை முயற்சியை பற்றி ஏன் அன்றைய நிகழ்ச்சி வரை நீங்கள் தெரிவிக்கவில்லை? நீங்கள் பல தகவல்களை வெளியிடுகின்றவர். அந்த செய்தி வெளியிடக்கூடாத செய்தியாக இருந்தால் நீங்கள் எப்படி மேடையில் வந்து அதை தெரிவித்திருப்பீர்கள்? ஏன் தெரிவித்தீர்கள் என்று சொல்ல முடியுமா? ஓம், இதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த கொலை முயற்சி என்பது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற ஒன்று. 2023ஆம் ஆண்டு தங்கச்சியினுடைய உரை வரப்போகின்றது என்று தெரிந்தவுடனேயே இவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் தங்கச்சி துவாரகா சுவிட்சர்லாந்து தான் இருக்கின்றார்கள். எனவே அப்துல்லா அன்னை மீது ஒரு கொலை முயற்சி ஒன்று நடைபெற்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், மாவீரர் நாளுக்கு முதல் ஒரு தாக்குதல் முயற்சி நடந்து அவர் வீட்டுக்குள் புகுந்து தாக்கிய போது இவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் ஒரு குழு. அப்ப ஒரு அந்த அந்த கொலை முயற்சி என்பது முதலே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அதன் பின்னர் தங்கச்சியினுடைய மாவீரர் நாளுரை வெளிவந்த பின்னர் பல பல குழப்பங்கள், பலர் வந்து இது உண்மை பொய் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த போது நாங்கள் அப்போதே சொன்னபடியும் வந்து ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் தங்கச்சியினுடைய உரை வரப்போகுது என்ற உடனேயே இவர் இந்த நாட்டில் இருக்கலாம் என்ற ஒரு நாட்டை அவர்கள் தெரிவு செய்து அந்த நாட்டிற்கு விநாயகம் என்பவருடைய அவருடன் பிரான்சில் இருக்கிற விநாயகம் என்பவர் அவர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் இயக்கப்படும் ஒருவர் என்பதை பற்றி நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். அவருடைய ஆட்கள் பருதி அவர்களுடைய கொலையிலே தொடர்புபட்டவர்கள் அந்த நாட்டுக்கு சென்றதாக எங்களுக்கு சில தகவல்கள் வந்திருந்தது. ஆனால் அங்கே அவர்கள் எதையும் சாதிக்க முடியவில்லை என்றால் அங்கே தங்கச்சி இருக்கவில்லை. எனவே அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் சுவிட்சர்லாந்தில் இருக்கலாம் என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு இருந்தது. அதன் பின்னர் தொடர்ச்சியாக தங்கச்சியினுடைய செவ்வி உங்கள் வானொலிக்கு வர இருந்தது கூட தடைபட்டு போனதற்கு அவருடைய பாதுகாப்பு தான் ஒரு காரணமாக இருந்தது. கடைசி ஒரு கட்டத்தில் அவருடைய உரை வந்த பின்னர் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எங்களை ஒரு ஊடகம் அணுகி அதாவது ஒரு முக்கியமான ஊடகம், வெளிநாட்டில் இயங்குகின்ற நெற்குலக ஊடகம் அல்ல, வேறு ஒரு நாட்டு ஊடகம் ஒன்று எங்களை அணுகி கேட்டார்கள், தங்கச்சி துவாரகாவை தாங்கள் செவ்வி காண விரும்புகிறோம் என்று. அப்ப நாங்கள் அவர்களை அணுகவில்லை, அவர்களாகவே வந்தார்கள். அந்த ஊடகத்திற்கு நான் இதை பற்றி தங்கச்சிக்கு இந்த தகவலை தெரிவித்த போது தங்கச்சி என்னிடம் சொன்னார், நீங்கள் முதலில் அவர்களுக்கு போய் செவியை கொடுங்கோ, விளக்கத்தை சொல்லுங்க என்ன நடக்குது என்று, அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்ன்றதை பார்த்து நாங்கள் அடுத்த கட்டத்தை பார்க்கலாம் என்று. அப்ப நான் அந்த செவிக்கு நான் சொன்னேன், நான் வந்து உங்களுக்கு பூர்வாங்க செவி ஒன்றை தருகின்றேன், அடுத்த கட்டமாக தங்கச்சியை ஏற்பாடு செய்யலாம் என்று சொன்ன ஓமன் சொன்னார். ஒரு தேதியையும் குறித்து நான் காத்திருந்தது, அவர்களாவே காலமே எனக்கு தொடர்புன்னு சொன்னார்கள். பேட்டி எடுப்போமான்னு கேட்டு நான் காத்திருந்த போது அவர்கள் கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் காக்க வைத்திருந்தார்கள். ஏன் பேட்டி எடுக்கவில்லை என காரணமும் சொல்லவில்லை. பிறகு அவர்கள் திரும்பி எங்கள்கிட்ட வரவும் இல்லை. ஆனால் அது நடந்த 4-5 நாட்களில் எங்களுடைய இன்னொரு ஊடகத்தைச் சேர்ந்தவர் எங்களை தொடர்பு கொண்டு சொன்னார், கவனமாயிருங்கோ, உங்களுடைய தங்கச்சியினுடைய தங்கச்சி துவாரகாவை வந்து செவ்வி கண்டு அவருடைய ஜூம் ஐபி அட்ரஸ் மூலமாக அவர் அடையாளம் கண்டு தங்களை தர சொல்லி ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை தங்களை அணுகியிருக்கு, ஆதரவாளர்கள் மாதிரி போய் கேட்க சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருந்தார். அப்போ எங்களுக்கு அப்பவே ஒரு சந்தேகம் வந்து விட்டது, தங்கச்சியை எப்படியாவது அடையாளம் கண்டு அழிக்கும் முயற்சியில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இறங்கி இருக்கிறது எங்களுக்கு தெரியும். அதை விட கேபி என்பவர் நேரடியாகவே தங்கச்சியோடு தொடர்புடையவர்களை அடையாளம் கண்டு அவர்களுடன் தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த 6ஆம் திருத்தத்துக்கு எதிரான வேலை திட்டத்தை செய்யக்கூடாது என்று பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். அதாவது நீ கவனிச்சு பாருங்க, இந்த 6ஆம் திருத்தத்துக்கு எதிரான வேலை திட்டத்தை தங்கச்சி முன்வைத்து நாங்கள் அதை முன்னெடுத்த போது இதுவரைக்கும் வேறு எந்த அமைப்பும் அதை எடுக்கிறார்கள் கையில். ஏனென்று சொன்னால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதை விரும்பவில்லை.
சரிதானே. ஆனால் நாங்கள் அதை முன்னிறுத்தி போகும்போது கேபி அவர்கள் எங்களுக்கு நெருக்கமானவர்கள் கூட அணுகி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து இதை எப்படியாவது நிப்பாட்ட வேணும், தங்கச்சியை நிப்பாட்ட வேணும் கடும் முயற்சி எடுத்தார். கேபி நேரடியாக இறங்கினார். இதை நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அதை விட நிறைய பணத்தை கொடுத்து, இவ்வளவு பணத்தை கொடுத்து ஆளை பிடிச்சு தாங்குவோம், ஆளை முடியுங்க, 18ஆம் தேதிக்குள்ள ஆளை முடியுங்க எல்லாம் பேரங்கள் பேசப்பட்டன. அதெல்லாம் எங்களுக்கு வந்த தகவல். அப்படியான ஒரு கட்டத்திலே ஒரு கொலை முயற்சி கடைசியாக நடைபெறுகிறது. இந்த கொலை முயற்சி நடைபெற்றது இந்த 18ஆம் தேதியிலிருந்து ஒரு 2-3 கிழமைக்குள்ள அந்த சமூகம் நடக்குது. அப்போ இந்த கொலை முயற்சி எடுத்தவர்களில் ஒருவர், நான் நேரடியாகவே சொல்கின்றேன், ஒரு பாதிரியார் இருக்கிறார் இந்தியாவில். அந்த பாதிரியாருக்கு ஃபைனான்ஸ் பண்ணுகிற ஒருவர் அதில் சம்பந்தப்பட்டிருந்ததாக எங்களுக்கு சில தகவல் கிடைச்சிருக்கு. முழுமையான விவரம் இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த நபர் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதை விட தெரியும். அதே நேரத்தில் இந்த பாதிரியார் நேரடியாகவே இறங்கி தங்கச்சியின் இருப்பை மறுதளித்து, மதுவனியக்காவின் இருப்பை மறுதளித்து போலியான செய்திகள் எல்லாம் பரப்பி வருகின்றார். இதில் கேபி இருக்கின்றார், ஸ்ரீலங்கா அரசாங்கம் இருக்கின்றது, ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை இருக்கின்றது, வேறு சில சக்திகளும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. இதுதான் தங்கச்சியினுடைய ஒரு உரை கூட அல்லது தங்கச்சியுடைய அம்மாவினுடைய செவி கூட இதுவரை வெளியில் வராமல் இருப்பதற்கான ஒரு காரணம். இதைத்தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. சரி, நீங்கள் பல தகவல்களை சொல்லி இருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட உங்கள் பக்கத்தில் இந்த புலனாய்வு விஷயங்களில் நீங்கள் இவ்வளவு தகவல்களை, இவ்வளவு பின்னணிகளை வெளிப்படுத்துகிறீர்கள். இன்றைக்கு யார் பேசுவது உண்மை? நீங்கள் சொல்லுகிற பாதிரியார் தெரிவித்த கருத்தில் எந்தவித ஆதாரமும் அவருடைய இறப்புக்கு இல்லை என்று குறிப்பிட்ட அதே செவ்வியில் இறுதியாக தேசிய தலைவர் அவர்கள் தன்னுடைய மனைவியை சுட்டுக் கொன்றார் என்றே தலைப்பு போட்டு அந்த செவ்வி வெளிவந்தது. இப்படியான புதிய புதிய புனைவுகள் பல பக்கங்களிலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இப்ப 2 வாரங்களுக்கு முன்னர் இந்த முயற்சி நடைபெற்றிருந்தால் சேரமான், நீங்கள் அதை அந்த மண்டபத்தில் தெரிவிக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது? அல்லது அந்த 2 வாரமும் அதற்கான ரகசிய காப்பு எதற்காக என்று நியாயப்படுத்துவீர்களா? இல்ல, முதலிலே என்ன நடந்தவர்களுக்கு சரியா ஒரு எதிரி ஒரு தாக்குதலை நடத்தினால் அந்த எதிரிக்கு சிலவுகளை அந்த தாக்குதலை சரியாக நடத்தினோமோ இல்லையான்னு தெரியாது. அப்ப நாங்கள் சொல்லுகின்ற தகவல் தான் எதிரிக்கு உண்மையே தாங்கள் செய்தது நடந்தா நடக்கவில்லையான்னு தெரியும். உதாரணமாக நீங்க எல்லாரும் நடவடிக்கை எடுத்திருக்கா இயக்கம் அனுராதபுரத்தில் அடிச்சது. ஆனால் எத்தனை விமானங்கள் தகர்க்கப்பட்டு ஆரம்பத்தில் இயக்கத்துக்கு சரியாக தெரியாது. இயக்கம் தகவலை சொல்லிட்டாங்க. பிறகு சண்டே டைம்ஸ்ல அக்யூரேட்டான அந்த விவரம் வருகிறது. அது மாதிரி சில தகவல்கள் எதிரிக்கு போகக்கூடாது, தங்கையினோட பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அவர் பத்திரமாக ஒரு இடத்தை சென்றடைய வேண்டும் என்ற தேவைகள் இருந்ததால நாங்கள் அதை உடனடியாக தெரியப்படுத்தவில்லை. அது அந்த ரகசியம் பேணப்பட்டது. அவருடைய பாதுகாப்பு ஓரளவு உறுதிப்படுத்தப்பட்ட சூழலில் தான் அந்த மண்டபத்திலே நான் அதை சொல்ல வேண்டி வந்தது. மற்றது என்னென்னு சொன்னால், ஒரு உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும். அதாவது இங்கே நிதி மோசடி நடக்கின்றது என்றெல்லாம் குற்றச்சாட்டு சொல்கின்றார்கள். இங்கே உண்மையிலேயே தங்கச்சியை பாதுகாக்க வேணும் என்றதுக்காகவே பலர் தங்களை அர்ப்பணித்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே பெருந்திரளான பணத்தை கொட்டி 2 மில்லியன் தருகிறோம், 1 மில்லியன் தருகிறோம் என்று சொல்லி கொலை கும்பல்களுக்கு அணுகி பணம் கொடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதை எடுத்தவர்கள் இந்த விநாயகம் என்ற குழு, கேபி என்பவர்களெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்க. நாங்கள் நினைக்கலாம் கேபி எல்லாம் பேசாமல் இருக்கிறார். அப்படி இல்லை. கேபி முழு மூச்சாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் வேலை செய்கின்றார். கேபியோடு 2009க்கு பின்னர் யார் யாரையெல்லாம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கையாண்டதோ, யார் யாரை கையாண்டு பல குழப்பங்களை செய்ததோ, பரதி அன்னையின் கொலையை எப்படி செய்து முடித்தார்களோ அப்படி தங்கச்சியின் ஒரு முயற்சியை இவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இவர்களை பொறுத்தவரை தங்கச்சியை முடித்து விட்டால் தங்கச்சியோட அம்மா வர முடியாது, தங்கச்சியின் அம்மா வர முடியாதுன்னு சொன்னாலும் தங்கச்சியும் வர முடியாதுன்னா ஒரு காலத்தில் அன்னையையும் இப்போதைக்கு வெளியில கொண்டு வரக்கூடிய சூழல் உருவாகாது என்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் இருக்கின்றது. அதில் முக்கியமாக 18ஆம் தேதிக்குள் முடிக்கணும்னு நினைச்சிருந்தார்கள். ஆனால் தங்கச்சி பாதுகாக்கப்பட்டிருப்பதால் தங்கச்சி திரும்பவும் வெளியில வருவான். அதான் உண்மை. தங்கச்சி திரும்பவும் வெளியில வரத்தான் போகிறான். இதுதான் நான் சொல்லக்கூடியதா இருக்கின்றது. இந்த அளவு திட்டமிட்டு குறிப்பாக நீங்கள் ஆரம்ப காலத்தில் செவ்வியிலே தெரிவித்த பொழுது துவாரகாவுக்கு பின்னால் மிக முக்கியமான 2 முக்கியமானவர்கள் அவரை இயக்குகிறார்கள் அல்லது அவருக்கு வழிகாட்டல்களை செய்கிறார்கள் என்று நீங்கள் குறிப்பிட்ட பொழுது ஊகித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த அளவு திட்டமிடல்கள் அல்லது 15 வருட மௌனத்திற்கு பின்னர் துவாரகா வெளியே வரப்போகிறார் அல்லது வெளிவந்து பேசப் போகிறார் என்ற ஒரு செயல்பாடு முன்னெடுக்கப்படுகிற பொழுது இந்த விடயங்கள் பற்றிய ஒரு விழிப்புணர்வு அல்லது அதற்கான
விழிப்போடு தான் நிச்சயமாக பயணித்தீர்கள் என்று தான் நான் நம்புகிறேன். அவருடைய செவ்விகள் அல்லது அவருடைய செவ்விக்கான வாய்ப்புகள் பல தடவை மாற்றப்பட்டது, பலவிதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்த துவாரகா வெளிவந்த குழுமம் என்பது பலம் மிக்கதாக அல்லது இவற்றை சமாளிக்க வல்லதாக, அதற்கு வழி கொடுக்காத முறையில் செயல்படவில்லை என்பது ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்துகிறது இல்லையா? உங்களோட இந்த கேள்விக்கு உண்மையில நான் வெளிப்படையாக பதில் சொல்ல முடியாது. என்னென்னு சொன்னால் ஓமண்டோ இல்லையோன்னு சொல்ல முடியாது. என்னென்னு சொன்னால் நான் இருக்கிறது பிரித்தானியாவில் இயக்கத்துக்கு தடை இருக்குது. என்றபடியே நான் இயக்கம் சார்ந்து இந்த இடத்துல நான் கதைக்க முடியாது, சில விடயங்களை பேச முடியாது, சொல்ல முடியாது. நான் சொன்ன விடயம் என்னவென்றால், தங்கச்சிக்கு பின்னால 2 மாபெரும் ஆளுமைகள் இருக்கின்றார்கள் என்பதை நான் தெளிவாக சொல்லியிருக்கின்றேன். அந்த 2 மாபெரும் ஆளுமைகளின் வழிநடத்தலில் அவர் வெளிப்பட்டிருக்கின்றார், அவர் வந்திருக்கின்றார். அவர்கள் அடுத்தடுத்த கட்டங்களை தீர்மானிப்பார்கள் என்பதை மட்டும்தான் நான் சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு. ஆனால் இதுல இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், இப்ப எங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருந்தது. தங்கச்சி மாவினாள் உரை வந்த போது நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்றேன். என்னை பொறுத்தவரை ஒரு தலைமை என்பது அதுவும் ஒரு உயிர் அச்சுறுத்தலை எதிர்நோக்கின்ற ஒரு தலைமை என்பது வெளிப்படையாக உடனடியாக மக்கள் மத்தியில் வேலை செய்ய வேண்டியது அவசியம் இல்லை என்பதா என்னுடைய பார்வை. என்னை பொறுத்தவரை தலைமை இருக்கின்றது என்றால் இருப்பை வெளிப்படுத்த வேண்டும். அதன் பின்னர் செயற்படுபவர்கள் அரசியல் ரீதியான முன்னெடுப்புகளை மற்றவர்கள் முன்னெடுத்து செல்லலாம். காலமும் சூழலும் அமையும் போது தலைமை வெளிப்படையாக பெறலாம். அந்த அரசியல் தலைமை வெளிப்படையாக வரலாம். என்னுடைய பார்வை தங்கச்சி ஒரு இன்டர்வியூவை கொடுத்திருக்க தேவையில்லை என்றுதான் என்னுடைய தனிப்பட்ட பார்வை இருந்தது. எங்களுடைய செயற்பாட்டாளர்கள் மத்தியிலே வெவ்வேறு கருத்துக்கள் இருந்தன, உங்களுக்கு வேறு கருத்துக்கள் இருந்திருக்கலாம். அப்ப அந்த வகையில ஒரு மக்களுக்கு இவர்கள் உருவாக்கிய பொய்களை உடைப்பதற்காக தனது உயிரை பணயம் வைத்துதான் தங்கச்சி வெளியில வந்தார். இதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு அதுல தனிப்பட்ட ரீதியாக எனக்கு அதுல உடன்பாடு இருக்கிறது. தங்கச்சி வேற வேணும். என்னன்னு சொன்னா, தங்கச்சி தன்னை காட்டிட்டா, நான் தான் காட்டிட்டா. இனி நம்புறவர்கள் அவருடைய அரசியல் வழி நடத்துறதில்லை. நாங்கள் அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியில அமைதி வழியில எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்போம், நகர்ந்து செல்வோம். ரோமாபுரி ஒரு நாளில் கட்டியெழுப்பப்படவில்லை. சரிதானே? ஒரு போராட்டம் என்பது, ஒரு அரசியல் போராட்டம் என்பது ஒரு நீண்ட நெடிய பயணம். இந்த பயணத்தை ஒரு நாளில் செய்ய முடியாது. இன்றைக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்பவர்கள் நாளைக்கு நம்பிக்கை கொள்வார்கள். இன்றைக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்பவர்கள் கூட அவர்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். என்று சொன்னால் தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக. ஆனால் அலை அடிக்கும் போது தாங்கள் சேர்ந்து வருவாரோ எங்களுக்கு தெரியும், அப்பவே தெரியும். ஆனால் நாங்கள் வெளியில சொல்லிடுறோம் சொல்லி எங்களுக்கு அது கவலை. எனக்கு அதுல பிரச்சனை இருக்கு. ஆனால் தங்கச்சி அப்படி இருந்தும் இந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஊடக சபைக்காக வெளியில் வந்தார். அது உங்களுக்கே தெரியும் தானே, எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு சிக்கல்கள் இந்த வரப்போது பேட்டின்றது வராம போனது. பிறகு கடைசியாக ஒரு கட்டத்துல தங்கச்சி வெளியில வந்தவா. அப்ப அங்கதான் அந்த சிக்கல் வந்தது. என்னன்னு சொன்னால், இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் முடிவெடுத்துக் கொண்டார்கள். ஓகேவா, வந்துட்டா எப்படியாவது ஆளை முடிச்சு விடுவோம். 18ஆம் தேதிக்குள்ள ஆளை முடிச்சு விட்டால் கார்த்திக் மனோகரன் விளக்கு கொடுத்துவார். விளக்கு கொடுத்தினா அப்புறம் தங்கச்சி வர மாட்டான். ஆனா தங்கச்சி வேறத்தான் போறான். நான் திரும்பவும் சொல்றேன், உறுதியாக உங்களுக்கு பொறுப்புணர்வோடு சொல்கிறேன், தங்கச்சி திரும்பவும் வருவா. எப்படி வருவா, எப்ப வருவானது நான் இப்ப சொல்ல மாட்டேன். ஆனா வருவா. அதுபோல அவ உங்களுக்கு ஒரு வாக்குறுதி வந்தவா அம்மாவும் வருவாண்டு. அதுவும் நடக்கும். எப்ப நடக்கும்னு நான் சொல்ல முடியாது. ஆனா அது நிச்சயமாக நடக்கும். ஒவ்வொன்றாக உரிய நேரங்கள் காலம் பெறும்போது நடக்கும். நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து எங்களுடைய மக்களின் உரிமையில வெல்ல வேணும். அங்கு எங்களுடைய தாயகத்திலே எங்களுடைய மக்களுடைய வாழ்வை மேம்படுத்தும் பேர்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ஒரு குற்ற உணர்வை எனக்கு ஏற்படுத்துகிறது. குறிப்பாக நீங்கள் சொன்னதை போல அந்த செவ்வி என்பது 2 பக்கங்கள் இருக்கிறது என்று நீங்களே ஏற்றுக்கொண்டீர்கள். அதாவது அந்த செவ்வி மூலம்தான் அதீதமான நம்பிக்கை, அதாவது நம்பிக்கை உள்ளவர்கள், அந்த எதிர்பார்ப்போடு இருந்தவர்கள் மாவீரர் தின உரையிலேயே அதில் முழுதாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். ஆனால் அந்த செவ்விகளை தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய நம்பிக்கை அதிகரித்தது, அதே வேளையில் ஆதரவு தளம் அதிகரித்தது என்பதில் மாற்று கருத்தில்லை. நீங்கள் சொல்லுகிற இந்த விடயம் இப்பொழுது பலருக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவர்களுடைய இருப்பு என்பது இன்னமும், அதாவது எதிரிகளால் அல்லது இதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஆதங்கத்தோடு இருப்பவர்களுக்கு இந்த இடைவெளிகள் சில வேளைகளில் மக்கள் மனதில் குழப்பங்களை ஏற்படுத்திவிடும். இப்ப நீங்கள் சொல்வதை போல அவருடைய பிரசன்னம் என்பது ஏதோ விதத்தில் இன்றைய தொழில்நுட்பத்தில் பலவிதமான கருத்துக்களை,
எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறேன், அத்தனை குடும்பங்களிலும் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்தை எடுத்து எனக்கு தனிப்பட்ட முறையிலே இப்படி செய்யலாமே, ஏன் அப்படி செய்யக்கூடாது, நீங்களுடைய கடந்த நியாயப்படுத்தல், அவருடைய கொலை முயற்சி சம்பந்தமான நியாயப்படுத்தலை தொடர்ந்து ஒருவர் எனக்கு பதிவு அனுப்பியிருந்தார். நீங்க சொன்ன அவ்வளவு விஷயத்தையும் தலைவர் அவருடைய வாயாலேயே நீங்க சொல்றதெல்லாம் உண்மை என்று ஒரு ஒளிப்பதிவு ஒன்றை தயாரித்து நீங்கள் எல்லாருக்கும் ஒளிப்பதிவு செய்யுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் சொல்கிற கூற்றுக்களை நம்பக்கூடியதாக இருக்கும். இது உங்களுக்கு உதவியாகத்தான் சொல்கிறேன். அதுக்கு என்னிடம் வேறு பதில் இருக்கிறது, நீங்கள் என்ன பதில் சொல்லுவீர்கள்? என்னை பொறுத்தவரையில் நேரில் கண்டு சென்று நாங்கள் கொண்டு வர வேண்டியதவே எனக்கு இல்லை. என்னை பொறுத்தவரையில் எனக்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து தெளிவாக தெரியும். நான் கதைச்சி கொண்டிருக்கிறது, நான் அரசியல் ரீதியான வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது எங்கட தங்கச்சி துவாரகா பிரபாகரன் என்பது எனக்கு 100% தெரியும். எனக்கு 17ஆம் தேதி காய்ச்சதிலிருந்தே தெரியும். எனக்கு அதில் எந்த வித ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தெரியும், எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. ஏனென்றால் நான் அதை உறுதிப்படுத்தி கொண்டேன். அன்றைக்கு ஒரு அரமணித்தியால உரையாடல் மூலமாக என்னிடமிருந்த சில ஆதாரங்களை உறுதிப்படுத்திக் கொண்டேன். 3 வாரம் கழித்து எனக்கான முழுமையான உறுதிப்படுத்தலும் கிடைத்துக் கொண்டது. எனவே எனக்கு அது தேவையில்லை. நான் நேரவு எடுத்து படம் எடுத்துக் கொண்டது யாரையும் காட்ட வேண்டிய தேவை எனக்கு எந்த காலத்திலையும் இல்லை. அதை போல நாங்கள் வேலை செய்த காலத்துல அன்னை நான் ஒரு 15 வயதுல இருந்து 29 வயது வரையும் ஒரு தேச சுதந்திர செயற்பாட்டாளனாக புலம்பெயர் தேசத்துல செயற்பட்டவன். நான் ஒரு தடவை தான் தாயகம் சென்று அன்னையை கண்டான். அண்ணன் எங்களுக்கு நின்று கொண்டு வழிகாட்டி கொண்டு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கதைச்சு கொண்டு படம் எடுத்தெல்லாம் நாங்கள் அதெல்லாம் தேவைப்படவே இல்லை. ஏன்னு சொன்னால் அவர் ஒரு தலைமை, அவர் அந்த வழிகாட்டு, அவர் ஒரு இதை முன்னெடுக்கும் போது நாங்கள் அரசியல் ரீதியாக எங்களுடைய மனிதநேய ரீதியான எங்களுடைய செயற்பாடுகளை எங்களுடைய தேசத்தை நோக்கி நாங்கள் செய்தோம். அதுபோல் தங்கச்சி இருக்கிறா என்பதை எங்களுக்கு காண வேண்டாம். அவ தான் வழிகாட்டி, அவாக்கு பின்னால்தான் நாங்கள் எல்லாம் நிற்கிறோம். அப்ப நாங்கள் எங்களோட செயற்பாடை சரியா செய்தோம்னா சரி, அங்க படமும் தேவையில்லை, வீடியோவும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. உண்மையாவது என்ன பொறுத்தவரையில நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இந்த இடத்துல படம் எடுத்துட்டு வாங்கோ, நாங்கள் சொல்லுவேன், நான் கேட்க நீங்க என்ன செய்வீங்க அதுக்கு பிறகு சொன்னா ஒரு நம்பிக்கை வரும். சரி, வேற என்ன செய்வீங்களன்னு கேட்டா, இந்த பிள்ளைகளை கொண்டு நாங்கள் அவை வளர்ந்து வரைக்க இந்த செயற்பாட்டில் விடுவோம்டா, ஐயர் வரும் வரையும் அமாவாசை காத்திருக்காது. நாங்கள் செயற்பட வேண்டும், செயற்பாடுகளை செய்வோம். காலம் பெறும்போது உங்கள் பிள்ளைகளும் பெறுவார்கள், எல்லாரும் பெறுவார்கள். எனவே இது என்ன பொறுத்தவரையில அது தேவையே இல்லை. என்ன பொறுத்தவரை எனக்கு தெரியும் தங்கச்சி, அவ்வளவுதான். தங்கச்சி என்றது 100. நான் ஆவியோட கதைக்கவில்லை, ஆவியை பார்க்கவில்லை வீடியோ கால்ல. நான் உயிரோட இருக்கும் ஒருவரைத்தான், இந்த எனக்கு தெரிந்த ஒருவரைத்தான் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவருடைய வழிகாட்டல்களை அரசியல் ரீதியாக செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற தெளிவு எனக்கு இருக்கின்றது. எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. கடந்த உங்களுடைய சேரமான் தொலைக்காட்சியில் நீங்கள் சமீபத்தில் வெளியிட்டுள்ள காணொளியில் தேசிய தலைவருடைய இருப்பு பற்றியும் அவருடைய செயல்பாடுகளை பற்றி சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். அதாவது 15 வருடமாக தேசிய தலைவர் அவர்கள் சும்மா இருக்கவில்லை. பல நிகழ்வுகள் உலக அரசியலிலும் இலங்கையில் நடைபெற்ற சில நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி நீங்கள் சொன்ன விடயத்தை புரிந்து கொண்டவர்கள் சிலருடைய கருத்துக்கள் அடிப்படையில் பல விடயங்களுக்கு பின்னணியில் தேசிய தலைவருடைய செயல்பாடு இருந்திருக்கிறது என்று குறிப்பிட்டீர்கள். அதை சற்று விளக்குவீர்களா? என்னை பொறுத்தவரையில இப்ப அண்ணா தொடர்பாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அண்ணா ஒரு செயல் வீரன் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அவர் சும்மா பேசாம இருக்க மாட்டார். அப்ப அண்ணன் ஏன் முள்ளிவாய்க்காலை விட்டு வெளியேற வரும்? அண்ணன் தன்னுடைய லட்சியத்தை நோக்கி வேலை செய்கிற ஒரு மனிதன். அவர் தன்னுடைய பாதுகாப்பில் மிகவும் கவனம் எடுக்கிற ஒருவர். அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப நாள்ல இருந்தே அவர் அவர் ஒரு மாபெரும் ஒரு வீரன். ஆனால் தன்னை தக்க வைத்து, அதாவது தனக்கு ஒரு பணி ஒன்றை இந்த வரலாறு தந்திருக்கின்றதை உணர்ந்து கொண்டு தன்னுடைய பாதுகாப்பில் மிகவும் அக்கறை எடுப்பார். அதாவது தன்னை ஒரு தனிப்பட்ட சுயநலம் இல்லை அது என்றால் உண்மையிலேயே அது தவறம் இல்லை என்று சொன்னால் அவர் இருந்தால், அதாவது கிட்டுமாமா சொல்லுவார் என்னென்று சொன்னால், நான் அவரை சந்தித்தது கிடையாது, கஸ்டோனே ஒரு தடவை வணியில் சொன்னார் எங்களுக்கு விஸ்வமுடவிலே என்னென்னு சொன்னால், அன்னை இல்லையண்டா இயக்கம் இல்லை, அன்னை இல்லையண்டா போராட்டம் இல்லை, அன்னை இல்லை என்று சொன்னா தமிழீழம் இல்லை. இது கிட்டுமாமா சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விடயம். அப்ப இத சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால், அண்ணன் இல்லை என்று சொல்லி இருந்தால் இயக்கம் என்ற கதைக்கு இன்றைக்கிடம் இருந்திருக்காது, இன்றைக்கு தமிழீழம் என்ற சிந்தனையே இருந்திருக்காது. இன்றைக்கு
இந்த போராட்ட அசவியக்கம் தக்க வைக்கப்படுகிறது. இந்த போராட்ட அசவியக்கம் இயங்கிக் கொண்டிருக்கு. அதாவது எந்த ஒரு செயற்பாடும் இல்லாமல் இன்றைக்கு அங்கே கொண்டு போய் முடிக்கணும், இப்படி கொண்டு போய் முடிக்கணும் எல்லாரும் செயற்பட்ட இடத்துல ஒரு சக்தி ஒன்று முன்னோக்கி எல்லோரையும் தள்ளி கொண்டிருக்குது. இந்த சக்தி என்ன என்பதை யாராலையும் அடையாளம் காண முடியாமல் இருக்கு. ஆனால் அந்த அரூபகரம் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கப்ப நீங்க எப்படி பார்க்க வேணும் என்று சொன்னால், கடவுள் எடுத்தீங்கன்னா கடவுளுக்கு உருவம் அருவம் என்று சொல்வார்கள். அதாவது இஸ்லாமியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் கூட சொல்வார்கள் அவருக்கு உருவம் இல்லை என்று சொல்லி. இந்துக்கள் அருவம் உருவம் என்று சொல்வார்கள். அன்னையை பொறுத்தவரையில் அன்னை எப்படி என்று சொன்னால் அவர் ரூபமாகவும் அரூபமாகவும் செயற்பட்டிருக்கின்றார். அவருடைய 1970 அவர் போராட்டத்தில் தன்னை அர்ப்பணிக்க தொடங்கியது 70. 83க்கு பிறகுதான் அவர் நேரடியாக ஒரு ரூப வடிவில் வெளியில வாரார். அவருடைய படங்கள் வெளியில மக்கள் மத்தியில வர. ஆனால் அதுக்கு முதல் அவருடைய அரூபமாகத்தான் அதாவது அரூபகரமாகத்தான் அவருடைய செயற்பாடு இருந்தது. கிட்டத்தட்ட 13 வருஷம். அதுக்கு பிறகு 2009க்கு பிறகு இன்றைக்கு 15 வருஷமாக மீண்டும் அந்த அரூப வடிவத்தில் அவருடைய செயற்பாடு இருக்குது. அதாவது நான் சொல்ல வரவில்லை, அறகலியவ செய்தது அன்னை என்று நான் சொல்ல வரவில்லை, சரிதானே? ஆனால் அங்கு நடந்த ஒவ்வொரு மாற்றங்களுக்கு பின்னாலும் அவர் இருந்தார். அதை யாராலையும் மறக்க முடியாதுன்னா யார் அந்த சக்தி உங்களால் அடையாளம் காண முடியும். எப்போ பார்த்தாலும் சொல்லுங்க, அரசாங்கம் ஒன்றை சொல்லுது, த ரெம்னன்ஸ் ஆஃப் தி எல்டிடி டயஸ்போரா. அப்போ இந்த ரெம்னன்ஸ் என்பது உண்மையாக என்ன செய்யுது? ஜிடிஎஃப் ஏதாவது செய்திச்சா, பிடிஎஃப் ஏதாவது செய்திச்சா, டிசிசி ஏதாவது செய்திச்சா, அல்லது வேறு எந்த அமைப்பாவது இதை சாதிச்சதா? இல்லை. இதுக்கு பின்னால் ஒரு சக்தி இயங்குது. அந்த சக்தி என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுதான் எங்களுடைய போராட்ட அசைவியக்கத்தை இயக்கி கொண்டிருக்கின்ற அண்ணன். அவர் அமைதியாக இருக்கவில்லை. அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த உலகத்தின் மூலையில் இருந்து கொண்டு இந்த போராட்ட அசைவியக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இதான் உண்மை. இதை நீங்க மறக்க முடியாது. அப்படின்னு சொன்னால் அந்த அசைவியக்கத்தை இயக்குகின்ற அந்த சக்தி யார் என்பதை கொண்டு காட்டுங்க முடிஞ்ச அவங்களால முடியாது, யார் அணைய முடியாது. அது அண்ணன் அந்த சக்தி. இதைத்தான் நான் சொல்ல வந்த விடயம். சரி, நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயம், நீங்கள் இப்பொழுது சில அமைப்புகளுடைய பெயரை குறிப்பிட்டீர்கள். அவர்கள் எல்லாம் ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லுகிறீர்கள். உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்பது அப்படி இவர்கள் செய்யாத விஷயமாக எதை சாதித்துவிடும், எதை செய்யும்? அதே வேளையில் இவ்வளவு காலமும் இந்த கட்டமைப்புகளோடு பயணித்த பல்லாயிரக்கணக்கானவர்களை புண்படுத்துவதன் மூலம் அல்லது அவர்கள் இயலாதவர்களாக நீங்கள் விமர்சிப்பதன் மூலம், அதுவும் தங்கை துவாரகாவினுடைய வழிநடத்தலில் நடக்கின்ற உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்து கொண்டு நீங்கள் இப்படி தெரிவிப்பது என்பது சமூகத்தில் பிளவுகளை இன்னும் விரிவுபடுத்துமே தவிர மீளும் ஒன்றுபடக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட விடுவதற்கு நீங்கள் தயாராக இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதே, அதற்கு உங்களுடைய பதில் என்ன? இந்த விடயத்திலே நான் சொல்லக்கூடிய விடயம் என்ன, நீங்கள் இப்படி பார்க்கலாம். என்னன்னு சொன்னால், இந்த அமைப்புகள் எதுவும் செய்யவில்லை என்று நான் சொல்ல வரவில்லை. அவர்கள் சிலதை செய்திருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய இந்த போராட்ட அசைவியக்கத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு செல்கின்ற வேலைகளைத்தான் அவர்கள் செய்யவில்லை என்று சொல்கிறேன். அவர்கள் வேலை செய்திருக்கிறார். உதாரணமாக நான் ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். 2019ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சு புலம்பெயர் அமைப்புகளுக்கான சந்திப்பு ஒன்றை நடத்தியது. ஒரு பட்டறை, 3 நாள் பட்டறை. அதிலே நானும் சென்றிருந்தேன். அந்த சந்திப்பிலேயே அங்கு வந்திருந்த பிடிஎஃப் வந்திருந்தது, தமிழ் செகண்ட் ஜெனசைட் என்ற அமைப்பு வந்திருந்தது, பல அமைப்புகள் வந்திருந்தன. அதிலே 2 அமைப்பை சேர்ந்தவர் சொன்னார்கள், ஜெனீவாவிலே 2015ஆம் ஆண்டு கொண்டு வந்த தீர்மானத்தின் பின்னணியில் தாங்கள் தான் இருந்தோம் என்று சொன்னார்கள். அப்போ அந்த இடத்துல மார்டின் ஸ்டேசங்கர் என்று சொல்லப்படுகின்ற சுவிஸ் வெளியுறவுத்துறை அமைச்சின் அதிகாரி இருந்தார். அவர் சிரித்து விட்டு சொன்னார், நானும் இருந்தேன் அந்த இடத்துல, நாங்கள் சாப்பிடுவதற்கு. அவர் சொன்னார், எனக்கு இது நீங்க கொண்டறையில்லை, அவைக்கு சொன்னார், நீங்க கொண்டறையில்லை, இது நாங்களும் மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் இதை கொண்டு வந்தோம் என்று சொல்லி. அதாவது இவர்கள் பலதை உரிமை கோருகின்றார்கள். ஆனால் அது அந்தந்த நாடுகள் தான் சிலதை செய்திருக்கின்றன. நான் சொல்ல வருவதில்லை, செயல்படுகிறார்கள் என்று நான் சொல்ல குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். இப்பொழுது எங்களுக்குள் இருக்கின்ற இந்த ஈகோ பிரச்சனை என்பது, இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், இவர்கள் எல்லாம் ஒன்றும் செய்யவில்லை என்று கை விரலை காட்டுகிற பொழுது 3 விரல் எங்களை காட்டும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொண்டு பயணிக்க வேண்டும். உங்கள் மீது அல்லது இந்த செயல்பாடுகள் மீது இப்பொழுது தங்கை துவாரகாவோடு பயணிப்பவர்கள் எல்லோரையும் குறை கூறுகிறார்கள், எல்லோரையும் அந்நியப்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு வலுக்கிறதே. அதை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? அல்லது அது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நான் சொல்ல வந்த விடயம் என்னவென்றால், நாங்கள் யாரையும் குறை சொல்லவில்லை. என்ன சொல்ல வந்தோம் என்று சொன்னால், ஒரு
இவர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் இந்த பல விடயங்களை செய்திருக்கின்றது. அந்த சக்தி தான் அன்னை என்று நான் சொல்கிறேன். ஒன்று. இரண்டாவது, இவர்கள் உரிமை கோரிய விடயங்களை இவர்கள் யாரோடு வேலை செய்தாரோ அவர்களே மறுத்திருக்கிறார்கள் என்பதுதான் நான் சொன்ன வந்த இரண்டாவது விடயம். நான் இவர்களை குறை சொல்ல வரவில்லை. மூன்றாவது விடயம் என்னவென்றால், தங்கச்சி தன்னுடைய மாவீரர் உரையில தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் செயற்பட்டிருக்கிறீர்கள், எங்களுடைய செயற்பாடு நகர்ந்திருக்குது, உங்களுக்கு மிக்க நன்றி, இனி ஒற்றுமையாக நாங்கள் செயற்பட வேண்டும் என்று தங்கச்சி தான் சொல்லியிருக்கிறார். அப்ப தங்கச்சியை பொறுத்தவரையில இப்ப நான் எவ்வளவு ஒரு கடும்போக்கான கருத்தை மற்றவர்கள் நோக்கி சொல்லியிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது முன்னாள் போராளிகள், இராணுவத்திடம் சரணடைந்து வந்தவர்களை எவ்வளவு கடுமையாக விமர்சிப்பேன். இப்பவும் நான் விமர்சிக்க தயாராக தான் இருக்கிறேன். கார்த்திக் மனோகரன் கடுமையாக விமர்சிக்கிறேன். தங்கச்சி தன்னுடைய செவியை கொடுக்கும்போது எவ்வளவு வித்தியாசமாக, எவ்வளவு பண்பாக அவர் சொன்னார் என்பதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அப்ப தங்கச்சி ஒரு தலைமை. அவர் சரியான ஒரு வழிகாட்ட, அவர் எங்களுக்கு வழிகாட்ட வந்திருக்கிறார். அவர் தெளிவாக சொல்கிறார், நாங்கள் ஒற்றுமை எங்களுக்கு ஒன்று சேர வேண்டும் என்று. இதுல பிரச்சனை என்னவென்றால், இப்ப நாங்கள் என்று சொல்லுவார், நாங்கள் என்று சொல்ற தங்கச்சியின் தலைமையை, அரசியல் தலைமைத்துவத்தை ஏற்று நிற்பவர்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் யாரோடும் சேர்ந்து வேலை செய்ய தயார். இவர்கள் தான் எங்களை ஒதுக்கி விடுகிறார்கள். அதாவது இவர்கள் தங்கச்சியின் வழிநடத்தலில் வேற விருப்பப்படுகிறார்கள். உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். கடந்த 15ஆம் தேதி பிரித்தானிய நாடாளுமன்றத்திலே தமிழ் லேபர் என்ற அமைப்பு ஒரு முள்ளிவாய்க்கால் தமிழ் நாடிப்பு மாநாடு நடத்தியது. அந்த மாநாட்டிற்கு அவர்கள் பல விடயங்களை கைத்து கொண்டு போகும்போது பல அமைப்புகளை கூப்பிடுந்தார் கதைப்பதற்கு. ஜிசிசி என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினுடைய ஒரு ராஜேந்திர அவை என்று சொல்லி, அந்த அவை என்று சொல்லி அவர்களும் வந்திருக்கிறார். You have consistently voiced out your concerns on the matter of the genocide, and in doing so, reassured the overcomes of the UK that changes will be brought about. WTCC சார்பாக எங்களை 6ஆம் திருத்தம் சம்பந்தமாக கதைக்க சொல்லி தமிழ் லேபர் கேட்டிருந்தது. தமிழ் லேபரோடு எங்களுக்கு நல்ல உறவு இருக்கின்றது. நாங்கள் நடத்திய 6ஆம் திருத்த மாநாட்டுக்கு அவர்களும் அனுசரணை வழங்கியிருந்தார்கள். எனவே எங்களுக்கு அவர்களோடு வேலை செய்து அந்த பிரச்சனையும் இருக்கு. நாங்கள் எங்களுடைய பிரதிநிதி அந்த மேடையில் ஏறி 6ஆம் திருத்தத்தை பற்றி தான் காய்ச்சவர், தமிழீழத்தை பற்றி தான் காய்ச்சவர், இனப்படுகொலை பற்றி தான் காய்ச்சவர், இனப்படுகொலைக்கான பரிகார நிதியை பற்றி தான் எங்களுடைய செயற்பாட்டாளர் காய்ச்சவர். 146,000 Tamils killed or disappeared. Now, as we commemorate the 15th anniversary of these events, the wounds of our people are yet to heal. I stand before you today on behalf of the World Tamil Coordinating Committee, the WTCC, to address the plight of the Tamil people in Sri Lanka, whose political liberties continue to be restricted by the draconian 6th Amendment to the Sri Lankan Constitution. The 6th Amendment was enacted immediately after the Black July genocide of 1983, in which over 3,000 innocent Tamils were massacred by Sri Lankan security forces and state-backed extremist gangs. The scope of the amendment is significant as it criminalizes, whether directly or indirectly, any form of support or funding for a separate state within Sri Lanka. ஆனால் அந்த இடத்திலே உடனடியாகவே தமிழ் லேபர் அமைப்புக்கு டிசிசியிலிருந்து முறைப்பாடு போகிறது, நீங்கள் எப்படி வேலைமேடையில் ஏற்றுவீங்க. அப்ப தங்கச்சியினுடைய அமைப்பு ஒரு வேலை திட்டத்தை செய்வதை டிசிசி எதிர்க்கிறது. யார் இப்போது சேர்ந்து வேலை செய்ய விரும்பவில்லை? நாங்கள் அல்ல, அவர்கள்லாம் சேர்ந்து வேலை செய்ய விரும்பவில்லை. நாங்கள் எல்லோரோடும் இணைந்து பிடிஎஃப் சேர்ந்து வேலை செய்யக்கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம். பிடிஎஃப் ஓடி ஒழித்து விட்டார்கள், எங்களோட இப்போ கதைக்கிறது இல்லை, தொடர்பு கொண்டா ஆன்சர் பண்றது இல்லை. அப்ப நாங்கள் எல்லோரோடையும் சேர்ந்து போக தயார். எங்களுக்கு அந்த பிரச்சனை அன்றைக்கு அந்த பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற மாநாட்டில் எங்களுடைய WTCC ஆதரவாளர்களும் வந்திருந்தார்கள். எங்களுடைய அந்த செயற்பாட்டாளர் அந்த பிள்ளையும் காய்ச்சிருந்தவா. அந்த இடத்துல எல்லா அமைப்பை சேர்ந்தவரும் வந்திருந்தார்கள். சிலர் என்னோட காய்த்தார்கள், சிலர் முகத்தை திருப்பி கொண்டு போனார்கள். அப்ப இந்த இடத்துல இதுல பிரச்சனை எங்கள்ல பிரச்சனை இருக்கா, அவையில பிரச்சனை இருக்கா நீங்க பார்க்கணும். இதுல என்ன நடக்குதுன்னு தான் இந்த கேள்வி இருக்குது. அதை நான் நேரடியா சொல்லாமல் போடுறேன், நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் என்ன நடக்குது. இதை புரிந்து கொள்வதற்கு அதிகமாக இல்லை தம்பி. என்னை பொறுத்தவரையில் எங்கோ ஒரு இடத்தில் இது நிறுத்தப்பட்டால் தான், நீங்களே உங்களுடைய பதிவிலே சொல்லியிருந்தீர்கள், அரசியலிலும் சர்வதேச அரசியலிலும் நிரந்தர பகையும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது என்று. ஆனால் இலக்கை அடைய வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர பகைமையை வளர்ப்பது என்பது என்னை பொறுத்தவரையில் இந்த விடயங்களை விடுத்து நாங்கள் பயணிக்கலாம் இல்லையா? அதாவது இந்த குற்றம் சாட்டுதல்கள், குறைகள் நடக்கும், அதை அமைதியாக காத்து கொண்டு எங்கள் செயல்பாட்டில் நாங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு இந்த இருகோடு தத்துவம் போல் எங்களுடைய கோட்டை பெரிதாக கீறுகிற முயற்சியில் ஈடுபடுவது, அதே வேளையில் இந்த மற்ற கட்சிகள் அல்லது மற்ற கட்டமைப்புகளை
தட்டுவது, அவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டுவது என்பது எந்த அளவு ஆரோக்கியமானது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், கடந்த காலத்திலே நான் தவறு செய்ததாக நான் எந்த காலத்திலையும் சொல்ல மாட்டேன். ஏனென்று சொன்னால், தவறு செய்திருக்கின்றேன். ஆனால் இந்த எங்களுடைய தேசத்திற்கு எதிரான இந்த தவறு நான் செய்யவில்லை. நான் விமர்சித்தது எந்த விதத்திலும் தவறு என்று நான் சொல்லவில்லை. எங்கே நான் சொல்லவில்லை, நான் கடுமையாக விமர்சிப்பேன். ஆனால் அந்த மற்றவர்களை சரி, அவர்கள் தவறு செய்தாலும் அவர்களை மன்னித்து போக வேண்டும் என்ற பாங்கு தங்கச்சியிடம் இருக்கு. அது தலைமைக்குரிய பண்பு. நான் தலைமைக்குரியவன் கிடையாது. நான் ஒரு சரியென்றதை பிழையை தட்டி கேட்டு சரியான வழியில் செல்லும் என்ற வகையிலே என்னுடைய செயற்பாட்டை பிழை என்று யார் சொன்னாலும் நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எடுத்து காட்டுங்கள். நான் விமர்சித்தவர்கள் யாராவது இன்று சரியான வழியில் நிற்கின்றார்கள் என்றால் நான் அதற்கு மன்னிப்பு கோர தயார். பெரியம்மாவை நான் விமர்சித்தேன். தங்கையினுடைய அந்த அணுகுமுறையை நீங்கள் தலைமையினுடைய அணுகுமுறை என்று தலைவனை பின்பற்றுகிற ஒருவராக நாங்கள் வேறுபட்டு பயணிக்கலாம். எங்களுடைய சுய தனித்துவங்களை நாங்கள் ஒரு தலைமையின் கீழ் அல்லது வழிகாட்டுதலில் நடந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அப்படி செய்வது சரியா தம்பி? இல்ல, கிட்டன்னைக்கும் பாராண்டைக்கும் அன்னைக்கும் வித்தியாசமான அணுகுமுறை இருக்கு. சரிதானே? நீங்கள் கிட்டன்னைக்கும் அன்னையின் அணுகுமுறைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிந்து கொண்டால், அதாவது அன்னை கையாளுற விதத்துக்கும் கிட்டன கையாளுற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி தான் இதை நீங்க பார்க்க வேண்டும். எனவே நான் இதுக்குள்ள ஆழமா போகாமல் ஒரே ஒரு விடயத்துக்கு மட்டும் வருகிறேன் என்று சொன்னால், இங்க யாரையும் உள்வாங்கி யாரையும் கொண்டு வேலை செய்வது எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னால், உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க, இந்த மே 18 நாங்கள் இந்த நிகழ்வை செய்கிறோம், WTC செய்தோம்னு சொல்லியிருக்க, எங்களுக்கு எதிராக அனைத்துலக தொடர்பகம் என்ற பெயர்ல உண்மையில் அப்படி ஒரு தொடர்பகமே அன்னையால நியமிக்கப்பட்ட அமைப்பு கிடையாது. இப்ப ஒரு போலியான ஒரு அனைத்துலக தொடர்பகத்தை வைத்திருப்பவர்களும் அறிக்கை விடுகிறார்கள். கார்த்திக் செய்த அந்த நிகழ்வுக்கும் WTC செய்கிற நிகழ்வும் ஒன்றுதான் என்று அறிக்கை விடுகிறார்கள். இதை லண்டனில் நடந்த TCC நிகழ்வுல நியூட்டன் என்பர் மேடையில் ஏறி சொல்கிறார். சுருக்கமாக அனைத்துலக தொடர்பகத்தின் தான் எங்களுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு எல்லா நாட்டிலேயும் இந்த விடுதலை போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த சமகாலத்தில் தான் எதிரும் புதிருமான சில நடவடிக்கைகளை குழப்ப நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. வெளிப்படையா சொல்ல போனால், உங்களுக்கு இன்றைக்கு தெரியும், டென்மார்க்கில் ஒரு குழு ஒரு விடயங்களை செய்து கொண்டிருக்குது. சுவிஸ் நாட்டில் இன்னும் ஒரு குழு ஒரு விடயங்களை செய்து கொண்டிருக்கு. ரெண்டு விடயங்களையும் பார்த்தீங்கன்னா இதைத்தான் நாங்கள் உற்று நோக்கணும். ரெண்டும் இதனுடைய உருவாக்கம் என்பது இவர்கள் அனைவர்களையும் தாண்டி ஒரு புள்ளியில் இருந்துதான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் முள்ளிவாய்க்கால் இந்த நிகழ்வு நாளில எங்களோட எல்லா ஒருங்கிணைப்பு குழுவையும் ஒருங்கிணைந்த அனைத்துலக தொடர்பகம் ஒரு அறிக்கையை நாங்கள் விட்டிருந்தாங்க. கடந்த 12ஆம் தேதி உத்தியோகபூர்வமான எங்களோட அறிக்கை வந்தது. அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு நாடுகளில் இருந்தக்கூடிய செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு ஊடகங்கள் வாயிலாக இந்த அறிக்கை சம்பந்தமான வெளிப்படுத்தல்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த அறிக்கையில ஒரே ஒரு விடயத்தை மட்டும் வாசித்து விடுறோம். அன்பார்ந்த எங்களுடைய மக்களே, ஒருபுறம் தமிழீழ தேசிய தலைவரின் புதல்வியின் வருகை என்னும் தமிழீழ விடுதலை போராட்ட மரபுகளை தாண்டிய தமிழீழ கோட்பாட்டு சிதைப்பு நடவடிக்கை, மறுபுறம் தமிழீழத்தின் பாலும் சித்தாந்தமாகிய தமிழர் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை வீரச்சாவு என்னும் சொல்லாடலுள் அடக்கி விளக்கிட்டல். இந்த இரண்டு நிகழ்வுகளும் முற்றாக எங்களுடைய தமிழ் மக்களால் புறக்கணிக்கப்பட வேண்டிய விடயம். ஒன்றுதான் என்று சொல்லுவேன். எங்களை சுவிட்சர்லாந்து நாங்களும் ஒரு ஆக்கள் கார்த்திக் முன் என்று சொன்னால் அந்த இடத்துல நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஓகே, நாங்கள் தங்கச்சி அவரோட பண்பா நடக்கிறான்னு நாங்கள் போக முடியாது. நாங்கள் கிட்டணி என்ற பாணிதான் போகணும், பாரான் என்ற பாணிதான் போகணும். அந்த இடத்துல பாரான் எப்படி இதை கையாளுவாரோ, கிட்டுமாமா எப்படி கையாளுவாரோ அந்த பாணிதான் நான் கையாளுவேன். அது தங்கச்சி நாளைக்கு அவர்கிட்ட ஓகே சேரமான் செய்தது பிள்ளை ஓகே என்று சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன், பிரச்சனை இல்லை. ஆனால் இப்ப நான் கையாளுற விதம் இப்படித்தான் இருக்கு. இவர்கள் விருப்பம் என்று சொன்னால் இவர்கள் இந்த குழப்பத்தை உருவாக்க வேண்டாம். இதைத்தான் நான் இவர்களுக்கு சொல்லக்கூடிய இருக்கு. நிறைவாக WTCC உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் அடுத்த நகர்வுகள் பற்றி ஏதாவது தகவல்கள் சொல்லக்கூடியதாக இருக்குமா தம்பி? இல்ல, செயற்பாடுகள் சொல்றதாக நாங்கள் தகவல்களை முதல் சொல்வதில்லை. செயற்பாடுகள் மூலமாகத்தான் செய்வோம். ஆனால் ஒரே ஒரு தகவலை உங்களை சொல்லலாம். லண்டனிலே விரைவிலே மக்கள் சந்திப்பு ஒன்றை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். WTC சார்பாக மக்கள் என்று சொல்லும் பொழுது நான் சொல்வது நம்முடைய செயற்பாட்டாளர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் ஏனைய அமைப்பை சேர்ந்தவர்கள் எங்களோடு இணைந்து செயற்பட விரும்புவர்கள் எங்களோடு நான் நேரடியாக மக்களை சந்தித்து ஒரு மண்டபத்திலே சந்திக்க இருக்கின்றோம். அந்த சந்திப்பிலே பல கேள்விகளுக்கு தெளிவுபடுத்தல் கொடுக்கப்படும். ஆக தங்கச்சிக்கு எதிராக அவதூறு விளைவிக்காத அனைவருக்கும் அங்கே இடம் உண்டு. பகிரங்க அழைப்பாக இருக்குமா இந்த நிகழ்வுக்கான? பகிரங்க நிகழ்வு
பகிரங்க நிகழ்வு யாரும் பெறலாம். அதாவது அவதூறு விளைவித்தவர்கள் கூட தாங்கள் செய்தது தவறு என்று சொல்லி பகிரங்கமாக அறிவித்தால் அவர்களும் பெறலாம். அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. பகிரங்கமாக அறிவிப்பது என்பதற்கு மேலாக இப்படி ஒரு பொதுமக்களை ஒன்று கூட்டி கலந்துரையாடல் நடத்துகிற பொழுது பலரும் வரலாம். இப்ப எங்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்த ஒருவர் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகிறார் என்றால் 2 காரணங்களுக்காக அவர் வரலாம். இங்கே என்ன நடக்கிறது என்று உளவு பார்க்க வரலாம். அதே வேளையில் உண்மைதான், நான் இதில் போய் சேர வேணும், நான் முந்தி செய்தது தவறுதான் என்று உணர்ந்தும் வரலாம். அந்த 2 விதமான எண்ணத்தோடு வரலாம் இல்லையா? அவர்களை எப்படி நீங்கள் பகுத்தாய்ந்து அந்த நிகழ்ச்சியை நடத்த போகிறீர்கள்? இல்ல, கருத்து தெரிவித்தவர்கள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எதிர்த்து விமர்சித்து கருத்து தெரிவிச்சா அதுல பிரச்சனை அவே வரலாம். ஒரு அப்பட்டமான பொய் செயற்பாட்டை முன்னெடுத்தவர்கள் இருக்கிற, உதாரணமாக நேசக்கரம் சாந்தி அல்லது சேதுருவன், இவர்கள் அப்பட்டமான பொய்யை பரப்பினவர். இவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கூறாமல் பெற முடியாது. ஆனால் அதுபோல் இவர்களோட நின்று பொய்யை பரப்பினவர்கள், அவதூறு பரப்பினவர், அவதூறுக்கு எந்த நாட்டிலையும் இடம் இல்லை. அவதூறு சட்டத்திலேயே குற்றம் அது சரிதானே. அது மாதிரி பொய்யை பரப்புறதும் அது ஒரு மேலிஷியஸ் இன்டென்ட் சொல்றது அப்ப அப்படியான குற்றத்துக்கு அப்பாற்பட்டு விமர்சனங்களை முன்வைத்தவர்கள் யாரும் வரலாம். இது போலியா இருக்குமோ என்று சொன்னவர் அல்லது இப்படி செய்திருக்க கூடாது, உச்சரிப்பில் பிழை இருக்குன்னு சொன்னா பிரச்சனை, நீங்க வாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இதுதான் இந்நாள், இது இப்படித்தான், இது அப்படி இப்படி என்று பொய்களை சொல்லி உண்மைக்கு புறமான பொய்கள், நான் உண்மையை நிரூபித்த பிறகு பொய்ன்னு சொன்னவர்களுக்கான அவர்கள் வரவிட மாட்டோம். அவர்கள் வாசலிலே நாங்கள் காவல்துறைக்கு முன்னரே அறிவித்து விடுவோம். அதுபோல் அதுக்கு பாதுகாப்பு பிரிவு இருக்கும். அவர்கள் இவர்களை வெளியேற்றி விடுவார்கள். சோதனை விட்டு தான் எல்லாரையும் விடுவோம். எனவே யார் எங்களை விமர்சிக்கிறவர்கள் கூட வரலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவதூறு பரப்புபவர்கள், பொய்களை பரப்புபவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இதே மட்டும்தான் நான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய இருக்கும். மிகுந்த நன்றிகள் தம்பி. தெளிவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களை சந்தித்தேன். மக்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பிலும் பேச வல்லவராக பல தகவல்களை உங்களுடைய தொலைக்காட்சி மூலம் மக்களோடு பகிர்ந்து கொள்கிறீர்கள். அவற்றில் ஏற்படுகிற ஐயப்பாடுகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உங்களை தொடர்பு கொண்டேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த கருத்துக்களை வெளிப்படையாக தெளிவாக மக்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் தம்பி. நன்றி, வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அவர்களே. தினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்தாலும் மன்னர் தொட்டு வளர்த்த தமிழ் மகளின் துயர் துடைக்க மறப்பேனா?